Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹலோ என்ன ஆலாம் காட்ட முடியாது. ஏன் என்ன முடியாது? என் வைஃப் எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை செஞ்சு வச்சிருக்கா. அது எப்படி இருக்குன்னு என் ஜூனியர் சாப்பிட்டு பார்த்து சொன்னா தானே அதை நான் சாப்பிட முடியும். நான் ஊட்டி விடுறது ஒன்றும் உனக்கு இல்லை, இது ஜூனியருக்கு. பயத்துற ஜூனியர், என் வைஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி? சூப்பரா இருக்கான். உங்களையும் ஜூனியர் சாப்பிட சொல்றான். அவ்வளவுதான், சாப்பிட்டா போகுது. இருங்க, நான் ஊட்டி விடுறேன். ஐயோ வாவ், சூப்பர் செல்லம். இந்த சமையலுக்காக உங்க அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாமா? முதல்ல சாப்பிடுங்க. ஓகே, இந்த விக்ரம் தான் எனக்கு வேணும். இந்த விக்ரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்க்ல எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அத வாசல்லையே கழட்டி வச்சுட்டு ஏன் விக்ரமா வீட்டுக்குள்ள வர விக்ரம் தான் எனக்கு வேணும். நானும் ட்ரை பண்றேன், ஆனா எங்க அப்படி இருக்க விடுறானுங்க. ஏ என்ன பிரச்சனை? என்கிட்ட மூக்கொடைஞ்சு யூனிஃபார்மை இழந்தானே அந்த கிரிமினல் எக்ஸ் போலீஸ்மேன், அவன் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டான். என்னது? யார சொல்றீங்க? தீனதயாளனா மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டானா? அவனை கமிஷனர் தானங்க டிஸ்மிஸ் பண்ணாரு. டிஸ்மிஸ் ஆனவன் எப்படி மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண முடியும்? எனக்கும் புரியல. அது எங்கேயோ யாரையோ பிடிச்சு ஜாயின் பண்ணியிருக்கான். அது எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனரா, எனக்கு சீனியரா? எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? மேலதிகாரிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதா? அந்த தீனதயாள எத்தனையோ கிரிமினல் வேலையில சம்பந்தப்பட்டிருக்கான். அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு தானே நீங்க அவனை டிஸ்மிஸ் பண்ண வச்சீங்க. இப்போ மறுபடியும் ப்ரமோஷன் ஆகி வரானா? இந்த உலகத்துல நீதி நேர்மை இதுக்கெல்லாம் மரியாதையே இல்லையாங்க? பத்தியா, விஷயத்தை கேட்ட உனக்கே இவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குல்ல. அந்த ராஸ்கலை மறுபடியும் போலீஸ் யூனிஃபார்ம்ல நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஷாக்கிங்கா இருந்திருக்கும். என் ஸ்டேஷன் தான் இப்போ அவனுக்கு ஆஃபீஸ். தெனாவட்டா டியூட்டியில் ஜாயின் பண்ணி என் டேபிளுக்கு நேர் எதிராக டேபிளை போட சொல்லி எனக்கு நேர காலை நீட்டி உக்காண்டிருக்கான். யூனிஃபார்முக்கு ஐட்டாம விட மாட்டானோ, சேலஞ்ச்லாம் பண்ணுறான். இந்த விஷயத்தை நீங்க கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? அதை ஏன் கேட்குறேனியா? இவனை சும்மாவா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கான். பழைய கமிஷனரை வேலையை விட்டு தூக்க வச்சு இவனுக்கு வசதியா புது கமிஷனரை அங்கே உட்கார வச்சு இந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு வந்திருக்கான். என்னங்க? அந்த புது கமிஷனர் கிட்ட போய் நியாயம் கேட்டா நீ இந்த விஷயத்தெல்லாம் கேட்காத, உன் வேலையை நீ பாருன்னு எனக்கு அட்வைஸ் பண்றான். எனக்கு கோபம் வந்ததுன்னா இறங்கி அடிச்சிருவேன்னு அந்த தீனதயாளனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் கையில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அவன் ஒரு கிரிமினல்னு தெரிஞ்சும் என்னால் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அதான் வெறுப்பா இருக்கு. எனக்கும் வெறுப்பா தாங்க இருக்கு. ஒரு பக்கம் மாயாவோட தொல்லை, இப்போ இந்த தீனதயாளன் பிரச்சனை. நீங்க எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க விக்ரம். ஷோ, டோன்ட் வரி பேபி. என் இனியா என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்ல. இது என்ன? இவ்ளோ நேரம் டென்ஷனா இருந்துட்டு இப்ப திடீர்னு முத்தம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கோவக்காரரு முத்தத்தெல்லாம் ஏத்துக்க முடியாது. மரியாதையா சாப்பிடுங்க. என்ன என்ன பண்றீங்க? அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. நான் என் ஜூனியருக்கு முத்தம் கொடுக்க போறேன். மை டியர் ஜூனியர், டாடி உனக்கு முத்தம் கொடுக்கட்டுமா?
சரி எந்திரி போலாம். எதுக்கு? எந்திரி சொல்றேன். என்ன சொல்லுங்க? அதாவது ஆ. ஏய் விக்ரம் 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 விக்ரம். என்ன பண்றீங்க விக்ரம்? சோ என் ஜூனியருக்கு முத்தம் கொடுத்தா பத்தாதாமா, அவங்க அம்மாவுக்கும் முத்தம் கொடுக்கணுமா? அதனால மேல போய் செல்லம் கொஞ்சம். ஐயோ வேணாம் வேணாம் பரவாயில்ல. விக்ரம் ஜூனியர் சொன்னா கேட் ஆகணும். ப்ளீஸ் 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 வேணாம் விக்ரம். ச்சே, பேப்பர்ல ஏதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நல்ல நியூஸ் போடுறாங்களா? எல்லாம் குடிபோதையை ஒழிக்கிற நியூஸாவே போடுறாங்க. ஏ திவ்யா, அந்த மார்க் விஷயமா அடுத்து என்னடி பண்ண போறீங்க? அடுத்து மினிஸ்டர் பார்த்து தான்க்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மினிஸ்டர் ஊர்ல இல்ல, அவர் வந்த உடனே இனியாக்கா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, கொஞ்சம் வாங்க. இங்க திவ்யாங்கிறது? ஆமா, எங்க வீட்டு பொண்ணுதான். என்ன வேணும்? அப்போ நீங்க திவ்யாவோட மாமா மூர்த்தியா? ஆமா, நீங்க யாரு? நான் திவ்யா படிக்கிற ஸ்கூல் சேர்மனோட பிஏ. எங்க சேர்மன் உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு வர சொன்னாரு. ஆஹா, ஒரு ஸ்கூல் சேர்மேனே காரை போட்டு பிஏ அனுப்பியிருக்காருனா இது செம்ம மேட்டரா தான் இருக்கும். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. அக்கா, இவர் எங்க ஸ்கூல் சேர்மனோட பிஏ ஹரி சார். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார், உட்காருங்க. சார், காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். சொல்லுங்க சார். திவ்யாவும் அந்த இனியாவும் சேர்ந்து பண்ற காரியம் எங்க சேர்மனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஏமா திவ்யா சார், நீ ஏமா அந்த இனியா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஸ்கூல் பேரையும் சேர்மனோட பேரையும் கெடுக்கிற? நீ என்ன நினைக்கிறியோ சொல்லு. சார், நான் நல்லா படிக்கிற பொண்ணு தானே சார். எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனா ஃபெயில் மார்க் போட்டா என்ன சார் அர்த்தம்? அப்ப எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணவங்க முட்டாளுங்கன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல சார், நானும். புரியாம பேசாதம்மா. நீ எக்ஸாம் சரியா எழுதல, அதனால மார்க் சரியா கிடைக்கல. அதுக்காக படிச்ச ஸ்கூல் பேரை நன்றி இல்லாம கெடுப்பியா? சார், நான் என்ன சார் பேரை கெடுத்தேன்? எனக்கு நியாயம் வேணும்னு தானே சார் நான் கேட்டேன். நான் எழுதுனதுக்கு எனக்கு மார்க் வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு தானே சார் பெருமை. ஸ்கூலுக்கு ஏற்கனவே பெருமை இருக்கு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு பண்ணாத. இல்ல சார், ரீவேல்யூவேஷன்ல எனக்கு மார்க் கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அது நடக்காதுமா. நீ பண்ற காரியத்தினால சேர்மன் ரொம்ப மனசு வருத்தம் அடைஞ்சிருக்காரு. நீ மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதெல்லாம் தெரிஞ்சு ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. ஆனாலும் உன் மேல இறக்கப்பட்டு நீ கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீ இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது. வேணா அடுத்த அரியர்ஸ் எழுதி பாஸ் பண்ணிக்க. இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருமா. இந்தா. ஆஹா, பணம் வேற இவ்வளவு இருக்கே. சார், இப்ப எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம் சார். எங்க பொண்ணுக்கு சேர வேண்டிய நியாயத்தை மட்டும் வாங்கி கொடுங்க சார், அது போதும் சார். அடி ஏண்டி கூறு கட்டவளே, இவ்வளவு பெரிய மனுஷன் அந்த சேர்மேனு. அவர் பெருந்தன்மையா பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீயும் உன் தங்கச்சியும் திமிரெடுத்து போய் பேசிட்டு இருக்கீங்க. அவர் தான் அடுத்த எக்ஸாம் எழுத சொல்றாருல்ல, அப்புறம் என்ன? சார், அது என்ன பேப்பர் சார்? அதுல நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? அது இனிமே நான் ரீவேல்யூஷன்லாம் கேட்க மாட்டேன். நான் எழுதுனதுக்கு தான் எனக்கு மார்க் கிடைச்சிருக்கு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சேர்மேன் சார் பேருக்கு நீ எழுதி கொடுத்த மாதிரி டைப் பண்ணிருக்கு. நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்த போட்டுரு. இல்ல சார், நான் கையெழுத்து போட மாட்டேன்.
அரைஞ்சன்னு வைய பல்லுகள் எல்லாம் உடைஞ்சிரும். யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? போட்டிருக்க கையெழுத்த. யோ, யாரோ ஒருத்தர் வந்து நம்ம புள்ளைய மிரட்டி கையெழுத்து போட சொல்றாங்க. நீ அவருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. இது உனக்கே நல்லா இருக்காயா? ஏய், உன் தங்கச்சி பண்ண வேலைக்கு அவங்க பணம் கொடுக்கறதே பெருசு. ஒழுங்கா உதவாங்காம கையெழுத்து போட சொல்லு. மாமா, எனக்காக இனியாக்கா எவ்வளோ போராடுறாங்க தெரியுமா? என் மேல அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க மாமா. நான் இதுல கையெழுத்து போடுறது இனியாக்காக்கு துரோகம் பண்ற மாதிரி மாமா. அடி என்ன ஏத்து பேசிக்கிட்டே இருக்க? இனியா வாழையெல்லாம் இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல. கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். போடுறீ. போட மாட்டேன் மாமா. போடுன்ற என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? போடுறீங்க. போடு. விட்டுறியா? போடு இல்லையா போ. போடு. போட புரியலையாடி? மாமா விடுங்க மாமா. யாரோ ஒருத்தருக்காக நம்ம புள்ளைய அடிக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? நல்லா இருக்கிறதுக்கு தாண்டி சொல்றேன். இல்ல சொன்னா கேட்க மாட்டேன். இரு வரேன். மாமா கையெழுத்து போறியா இல்ல சூடு வைக்கவா? மாமா மாமா வேணாம் மாமா, வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. வலிக்குதுக்கா. அக்கா வலிக்குதுக்கா. யோ, மனுஷனாயா நீ? இப்படியா சூடு வைப்ப? மரியாதையா கையெழுத்து போடல. சீக்கிரம் போட சொல்லுங்க. உடம்பு பூரா காயமாயிரும் பாத்துக்கோ. நீங்க என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல மாமா, நான் கையெழுத்து போட மாட்டேன் மாமா. உன்னை ஏமா கொல்லணும்? உன்னை இந்த அளவுக்கு தூண்டி விட்ட இனியாவை கொண்டா என்ன பண்ணுவ? அவர் என்ன சொல்றாருன்னா உங்க அக்கா இனியாவை கொன்றுவாராம். பரவாயில்லையா? ஏற்கனவே ஒரு தடவை நடந்து அவ தப்பிச்சிட்டா. ஆனா இன்னொரு முறை அவ தப்பிக்கவே மாட்டான். வேணாம் வேணாம், இனியாக்காவை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப இதுல கையெழுத்து போடு. ஓடு. ஓடுமா. லேட் பண்ணா இனியாவை காலி பண்றதுக்கு சேர்மேன் ஆள் அனுப்பிடுவாரு. ஓடு. ஏய் கையெழுத்த போடு. போடு. ஆஹா. எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போறோங்க. கோயிலுக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், வீட்லயே இருங்க. ஏங்க இப்ப போனதா பூஜையை பார்க்க முடியும், இல்லன்னா திரை போட்டுருவாங்க. ஏய், நீங்க போனீங்கன்னா என் வாழ்க்கையில திரை விழுந்துரும். பேசாம இருங்க. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? நாங்க என்ன செஞ்சோம்? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல தெரியும். நான் சொல்றத மட்டும் கேட்டு 2 பேரும் நில்லுங்க. அண்ணா அண்ணா, நீ சொன்னவங்கள நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க? தோ வரங்க. மேடம் வாங்க. உங்களோட கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அதனால உடனடியா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது யாருன்னு தெரியுமா? அத்தை, அன்னைக்கு நானும் இனியாவும்
ஒரே நேரத்துல செக்கப்க்கு போனோமே அந்த டாக்டர் தான் இது. ஐயோ, அப்ப ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதான் உன் மாமா டாக்டர் வரவழைச்சிருக்காரா? ஆமா அத்தை, எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது அத்தை. உனக்கு கை கால் தான் நடுங்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. வாங்க டாக்டர். சொல்லுங்க, யாருக்கோ எமர்ஜென்சி, நான் வீட்டுக்கே வந்து பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. யாருக்கு எமர்ஜென்சி? டாக்டர், என் மருமகை இனியாக்கு தான் எமர்ஜென்சி. நீங்க பாருங்க. நல்லா மாட்டினீங்களா, களவானீங்களா? எனக்கு என்ன பாடுபடுத்துனீங்க? டாக்டர் இனியாவை யாழ்னின்னு கூப்பிட்டாங்கன்னா அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ இனியா ஆள் மாறாட்டமா பண்றீங்க. இப்ப என்ன ஆக போறீங்கன்னு பாரு. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? இனியாவை செக் பண்ணுங்க. யார் இனியா? முதல்ல அவங்கள ஆளை காட்டுங்க. ஒருவேளை அன்னைக்கு என் பேரு இனியான்னு நான் சொன்னது டாக்டருக்கு ஞாபகம் இல்லையோ? நல்ல வேலை, கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. இதோ இருக்காளே, இவதான் இனியா, இவதான் என் மருமக. இவளை தான் பார்க்க வர சொன்னேன். என்ன சார், உங்க மருமக பேரு உங்களுக்கே தெரியலையா? இவங்க பேரு யாழினி. இவங்கள தான் நான் அன்னைக்கே டெஸ்ட் பண்ணிட்டேனே. குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. நீங்க வேற யாரோ இனியாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே, எங்க அந்த இனியா? அவங்கள கூப்பிடுங்க. டாக்டர், இவதான் இனியா. இந்த இனியா தான் உங்ககிட்ட செக்கப்க்கு வந்தா. என்ன வளர்றீங்க? இவங்க பேரு யாழினின்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. ஏமா, உன் பேரு ரொம்ப யூனிக்கான தமிழ் பேரா இருக்குன்னு அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்லமா? ஆமா ஆமா சொன்னீங்க. ஆமா சார், அப்ப நீங்க கூட ரிப்போர்ட்டை பத்தி என்கிட்ட பேசுனீங்கல்ல சார்? அப்புறம் என்ன திடீர்னு இப்படி குழம்புறீங்க? டாக்டர், நாங்க குழம்பல, நீங்க தான் இப்ப குழப்புறீங்க. நேத்து நீங்க விருகம்பாக்கம் அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கல்ல, அங்க எங்க வீட்டு மூத்த மருமகளும் வந்திருந்தா. அவளை நீங்க யாழினி யாழினின்னு கூப்பிட்டு பேசல? நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓ, இதான் விஷயமா? இந்த திருட்டு கழுதைதான் இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணமா? டாக்டர் போகட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். அத்தை, இவங்க நேத்து இனியாவை பார்த்திருக்காங்க போல இருக்கே. யாழ்னி யாழ்னின்னு இனியாவை பார்த்து பேசிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல போறாங்களோ எனக்கு பயமா இருக்கு அத்தை. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எனக்கு என் ஹாஸ்பிட்டல்லே 1000 வேலை இருக்கு. நான் எங்க கோவிலுக்கு வர முடியும்? நோ வே. நான் கோவிலுக்கும் வரல, யாரையும் பார்க்கவும் இல்ல. டாக்டர், நேத்து நீங்க கோயிலுக்கு வந்தீங்க. அங்க எங்க வீட்டு மூத்த மருமகளை பாத்தீங்க. அவ பேரு தான் இனியா. ஆனா நீங்க அவளை யாழினி யாழினின்னு கூப்பிட்டு பேசுனீங்க. அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டு வர சொன்னோம். அதுக்காக தான் வர சொன்னீங்களா? சார், என் ப்ரொஃபஷன்ல 1 ஹாரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா சார்? என்ன எமர்ஜென்சி நீங்க வர வச்சுட்டு உங்க குடும்ப பஞ்சாயத்தை நடத்திட்டு இருக்கீங்களா? இந்த விஷயத்துக்காக நான் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தெரியுமா? நான் எந்த கோவிலுக்கும் போகவும் இல்ல. இனியாங்கிறது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்க குடும்பத்துல எனக்கு தெரிஞ்சது இந்த யாழினி மட்டும்தான். இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நேத்து நீங்க கோயிலுக்கு வந்தீங்க. அப்பா, டாக்டர் போய் சொல்லுவாங்களா? என்ன பேசிட்டு இருக்க? டாக்டர், ஏதோ தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை வர வச்சதுக்கு என்ன ஃபீஸ்? டாக்டர், இந்தாங்க, இதை வச்சுங்க. செய்யாத ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு சார் பணம்? இந்த மாதிரி விளையாடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. ஒரு டாக்டர் கிட்ட சென்சிபிளா நடந்துக்க பாருங்க. உடம்ப பாத்துக்கோமா யாழினி. நான் வரேன். சரி. இவங்க தானே கோயிலுக்கு வந்தாங்க. ஐயோ அண்ணே, அப்பா. ஒரு டாக்டருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. யாரையோ பார்த்துட்டு டாக்டரை பார்த்தேன், இனியாவை பார்த்தேன் கதை சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது உளறிட்டு இருந்த பல்லகள் எல்லாம் காட்டிடுவேன்.
ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. ஆ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.